சட்டத்தரணி உள்ளிட்ட 2 கொலை, கைதான துப்பாக்கிதாரி முன்னாள் ராணுவ சிப்பாய். நுண்நிதி கடன் திருத்த சட்டம் மூலம் 15,000 நிதி அமைப்புகள் நெருக்கடியில். புலம்பெயர் தமிழர்களுக்கு நாமல் அஞ்சி பின்வாங்க மாட்டார், திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவிப்பு. 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை, உடனடியாக வெளியேற்றப்பட்ட மக்கள். கச்சதீவு பெருவிழா அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு. மாவை சேனாதிராசாவுக்கு ஏற்பட்ட நிலைமையே ஸ்ரீதரனுக்கும், திட்டமிட்டு நடாத்தப்படும் சதி. வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து நாமல் எழுப்பும் கேள்வி. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான விசேட கலந்துரையாடல். அமெரிக்க பசிபிக் கடற்படையின் கட்டளை தளபதி பாதுகாப்பு பிரதியமைச்சர் சந்திப்பு. அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்கவே பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம், சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர். ராஜபக்சக்களை சிறையில் அடைப்பதே அனுர் அரசின் குறி, எம்பி குற்றச்சாட்டு. விடுதலை புலிகள் அமைப்புடன் ஒத்துப்போகும் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம், நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அழுத்தம் பிரயோகிக்கின்றன என்பதற்காக நாம் சும்மா இருந்துவிடப் போவதில்லை. லண்டனுக்கு நிச்சயமாக செல்லுமாறு நாமல் ராஜபக்சவிடம் நான் கூறியுள்ளேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் யூனியனில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை புலம்பெயர் தமிழர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாமல் ராஜபக்சவுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவரது பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றது. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக நாம் எமது பயணங்களை கைவிடக்கூடாது. எனவே எப்படியாவது இந்த பயணத்தை மேற்கொள்ளுமாறு நான் நாமலிடம் வலியுறுத்தியுள்ளேன். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே செயற்பட்டு வருகிறது. எனவே தனது பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்ச உரிய நேரத்தில் ஒரு சிறந்த முடிவை எடுப்பார் என தெரிவித்தார். அக்குறைக்குடை இரட்டை கொலை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கிதாரி ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் எனவும் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் அவர் சட்டபூர்வமாக இராணுவத்தில் இருந்து விலகியவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி அக்குரேகுட பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதற்கமைவாக இந்த குற்றத்துக்கு உதவி வழங்கியமை மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 16ஆம் தேதி கொட்டாவை மற்றும் அத்துர்கிரிய போலீஸ் பிரிவுகளிலும் 17ஆம் தேதி ககதுடுவ போலீஸ் பிரிவிலும் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கோமாகம வலய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குழு இந்த குற்றத்தின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட சந்தேக நபர் ஒருவரை அம்பலாங்கூட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்டுவ பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்த குற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஒன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு சட்டமூலத்தால் குறைந்த வட்டியில் கடன் வழங்கி வரும் சுமார் 15,000 சமூக நிதி அமைப்புகள் நெருக்கடிக்குள்ளாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சமூக சேமிப்பு மற்றும் நிதி சேவைகள் ஒழுங்குபடுத்தலை நீக்காதிருந்தால் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நுண்நிதி கடன் வழங்கும் நிறுவனங்கள் 35% முதல் 65% வரை அதிக வட்டியில் கடன் வழங்குவதாலும் சில நிறுவனங்களில் தினசரி வட்டி மற்றும் மூலதன தொகையின் தவணைகள் வசூலிப்பதாலும் கிராமப்புற மக்கள் கடுமையான சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். அதிக வட்டி வசூலிப்பின் காரணமாக நுண்நிதி கடன் பெற்ற பெரும்பாலானோர் தற்போது கடன் சுமையாளர்களாக மாறியுள்ளதாகவும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் கடன் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நுண்நிதி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் அபிவிருத்தி இலக்குகளை முன்னெடுத்து செல்லவும் சொத்துக்களை உருவாக்கி கடன் சிக்கலில் இருந்து விடுபடவும் சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் சேவை அமைப்புகளை நாடி வருகின்றனர். முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் சமூக சேமிப்பு மற்றும் நிதி சேவைகள் வழங்குனர்கள்
பணம் வட்டிக்கு கொடுப்பவர்கள் மற்றும் நுண்நிதி வழங்குனர்கள் ஒரே வகைப்படுத்தலுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் சேவை அமைப்புகள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சொத்து மற்றும் வருமானத்தை அதிகரிக்க பங்களித்து வருகின்றது. இவை பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 3ஆம் கட்ட மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இதன்படி மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட்ட மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகள் பின்வருமாறு வெளியிடப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் எட்டினுவர, தொழுவ, உடுதும்பர மற்றும் கங்கை இகழ கூரள பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள். கேகாலை மாவட்டம் எட்டியாந்தோட்டை, கேகாலை, தெஹியோவிட்ட, அரநாயக்க மற்றும் மாவனல்ல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள். மாத்தளை மாவட்டம் ரத்தோட்ட, அம்பன்கங்கா கூரள, லக்கல, பள்ளிகம, வில்கமுவ மற்றும் உக்குவெல பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள். ரத்னபுரி மாவட்டம் ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள். இந்த மண்சரிவு சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து 3 மாவட்டங்களின் 3 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 40 குடும்பங்களும், கேகாலை மாவட்டத்தில் 2 குடும்பங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 5 குடும்பங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவத்தின் இயக்குநர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கண்டியில் 2 வீதிகள் தடைப்பட்டுள்ளதாகவும், கண்டி மாவட்டத்தில் கலோலுவ வீதியில் பேராதனை வழியில் பாறைகள் சரிந்து விழுந்தால் தடைப்பட்டுள்ளதாகவும், அதன்படி அந்த சாலையை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 27ஆம் 28ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ள கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன என்று யாழ்ப்பாண மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்தார். கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தல திருநாள் இம்மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அங்கே நற்கருணை ஆராதனையும் மாலை வழிபாடுகளும் நடைபெறும். 28ஆம் தேதி காலை திருநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருவிழாவுக்கான சகல ஆயத்தங்களும் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கச்சதீவு யாத்திரைக்காக செல்ல இருக்கின்ற யாத்திரிகளுக்கான பயண ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் ஜெட்டியை நோக்கிய பேருந்து பயணங்கள் அங்கே செய்யப்பட இருக்கின்றன. குறிக்கட்டுவான் ஜெட்டியிலிருந்து படகு சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இங்கே போக விரும்புகின்றவர்கள் குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலே தங்களுடைய அடையாள அட்டையை காட்டி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். வேறு எங்கும் அந்த பதிவுகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதே வேளையிலே இங்கு போகின்ற யாத்திரியர்கள் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு தேவையான உணவுகளை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 27ஆம் தேதி இரவுணவு அங்கே வழங்கப்பட மாட்டாது. ஆனால் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு காலை உணவு யாத்திரியர்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும். இந்த படகு சேவையின் ஒரு வழி கட்டணமாக 1200 ரூபாய் அறவிடப்பட இருக்கின்றது. அதே வேளையிலே இங்கு வருகின்றவர்கள் தேவையான குடிநீரையும் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 1 மணிக்கு பின்னர் படகு சேவைகள் இடம்பெற மாட்டாது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே இவ்வருடம் நடைபெற இருக்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தல திருநாளுக்கு வருகை தர இருக்கின்ற உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருநாளிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். எல்லாருமாக ஒன்று கூடி புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே எமது நாட்டுக்காகவும் எமது மக்களுக்காகவும் நம்முடைய மக்களுடைய சுதந்திரமான வாழ்வுக்காகவும் இறையாசீர் வேண்ட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பழமை போல இந்த திருவிழாவுக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பல குருக்கள் துறவிகள் வர இருக்கின்றார்கள். இந்த வருடம் இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்ட குரு முதல்வர் தலைமையிலே 100க்கு மேற்பட்ட குருக்கள் துறவிகள் அங்கே வருகின்றார்கள். அதே வேளையில் இலங்கையிலிருந்தும் யாழ் மறைமாவட்ட
குருமுதல்வராகிய நானும் என்னோடு கூட 50க்கும் மேற்பட்ட குருக்கள் துறவிகள் இந்த திருநாளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவை தமிழரசு கட்சியில் உள்ள சில நபர்கள் உளவியல் ரீதியாக கொலை செய்துள்ளதாக முன்னாள் கரைதுறை பெற்ற தவிசாளர் தவராசா தெரிவித்துள்ளார். அத்தோடு மாவை சேனாதிராசாவை பதவியிலிருந்து நீக்கி தாம் அந்த இடத்துக்கு வர சில நபர்கள் முயற்சி செய்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த நிலைமைதான் தற்போது சிறிதரனுக்கும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனுக்கு எதிராக கட்சியில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறிதரனும் வெளிப்படையாக கட்சியில் தன் மீது அவதூறு பரப்பும் விடயங்கள் அல்லது தம்மை கட்சியிலிருந்து ஒரேயடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையினை கட்சியினுடைய உறுப்பினர்கள் மேற்கொள்வதாகவும் குறிப்பாக அவர் சுமந்திரன் மற்றும் தலைவர் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். தற்பொழுது பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ள விடயம் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஸ்ரீதரன் ஒதுக்கப்படுவதும், கூட்டங்கள் சந்திப்புகளில் ஸ்ரீதரன் கலந்து கொள்ளாது பின்னடிப்பதும் என பல்வேறு விதமான சம்பவங்கள் தற்போது தமிழரசு கட்சிக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது வெள்ளைக்கொடி விவகாரம் உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தரவிட்டதாக கூறும் பொன்சேகா, பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மஹிந்த விடுதலை புலிகள் தப்பிக்க உதவியதாக கூறுவது வேடிக்கையானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொலைகாரர் அல்ல என சரத் பொன்சேகா பொதுவெளியில் தெரிவித்திருப்பது நல்ல முன்னேற்றமாகும் என குறிப்பிட்டார். அண்மையில் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போரின் இறுதிக்கட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு பொதுமக்கள் முன்னிலையில் ஊடகங்கள் வழியாக அழைப்பு விடுத்தது மஹிந்த ராஜபக்சவே என அவர் குறிப்பிட்டார். போர் சூழலில் இராணுவத்திடம் சரணடையுமாறு அழைப்பு விடுப்பது அபூர்வமானது ஒன்றல்ல. அதேவேளை போரின் போது வழங்கப்பட்ட உத்தரவுகள் குறித்து சரத் பொன்சேகா பல்வேறு காலங்களில் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இராணுவ நடவடிக்கைகள் தமிழர் சமூகத்துக்கு எதிராக அல்ல, தமிழீழ விடுதலை புலிகள் எனப்படும் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராகவே முன்னெடுக்கப்பட்டதாக அவர் வலியுறுத்தினார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததாகவும், குறைந்தளவு இழப்பு மற்றும் சொத்து சேதத்துடன் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே மஹிந்த ராஜபக்சவின் நோக்கமாக இருந்தது என அவர் தெரிவித்தார். சில அரசியல் குழுக்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் புலம்பெயர் ஆதரவாளர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு மாற்றாக மஹிந்த ராஜபக்ச இரத்தத்துக்காக ஏங்கிய கொலைகாரர் அல்ல என்பது குறித்து சரத் பொன்சேகா விளக்கம் அளித்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாக நாமல் ராஜபக்ச கூறினார். முன்னாள் ஜனாதிபதி அழிவை ஏற்படுத்திய தலைவராக அல்லாது நாட்டுக்கு சுதந்திரத்தை கொண்டு வந்த தலைவராக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். போருக்கு பிந்தைய காலத்தில் அமைக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மஹிந்த ராஜபக்சவின் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தளவு இழப்புடன் நாட்டுக்கு அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதே அவரது பிரதான இலக்காக இருந்தது என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான விசேட கலந்துரையாடல் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயமான அறிவகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் தொடர்பாகவும் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் முன்னேற்றகரமான செயற்பாடுகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதுடன் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் கட்சி பிரதேச சபையின் தவிசாளர், பூநகரி பிரதேச சபையின் தவிசாளர்கள் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க பசிபிக் கடற்படையின் கட்டளை தளபதி அட்மிரல் ஸ்டீபன் டி வெப்கோலர் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவை சந்தித்துள்ளார். இதன்போது இலங்கை மற்றும் அமெரிக்கா எதிர்கொள்ளும் பொதுவான பாதுகாப்பு சவால்கள், கடல்சார் பாதுகாப்பு அவசர அனர்த்தங்களினால் பதிலளிக்கும் திறன்களை மேம்படுத்தல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், அத்துடன் கடல்சார் கள விழிப்புணர்வை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் பாதுகாப்பு பொறிமுறையை வலுப்படுத்தும் மற்றும் இலங்கை கடற்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா இயற்கை அனர்த்தத்தின் போது அமெரிக்கா வழங்கிய அவசர மனிதாபிமான உதவி மற்றும் ஆதரவுக்கும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் இதன்போது அமெரிக்காவுக்கு தனது நன்றியை தெரிவித்தார்.
சட்டவிரோத கடத்தல் உள்ளிட்ட எல்லை தாண்டிய குற்றங்கள் மற்றும் ஏனைய நவீன சவால்களை எதிர்த்து போராடுவதற்கான பொதுவான அர்ப்பணிப்பு இந்த கலந்துரையாடல்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இது தொடர்பில் பரந்தளவிலான விழிப்புணர்வை பெறுவதற்காக மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகள் மற்றும் இணைந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இதன்போது பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் செயற்பாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய அமெரிக்க கரையோர போலீஸ் படை கப்பல் ஒன்றை வழங்குவதன் மூலம் இலங்கையின் கடற்பரப்புக்குள்ள பாதுகாப்பு சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு இலங்கை கடற்படைக்கு அதிக பங்களிப்பை வழங்கும் ஒரு முக்கிய படியாக இது அடையாளம் காணப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையில் தற்போதுள்ள பாதுகாப்பு மற்றும் பயிற்சி ஒத்துழைப்பு, அத்துடன் கூட்டு பயிற்சிகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தக்கூடிய வழிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகிய பொதுவான நோக்கங்களுக்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை அட்மிரல் கோலர் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்பாடுகள் போதாமையாக இருப்பதால் தான் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்கும் ஏற்பாடுகளுடன் அதனை கொண்டுவர முயல்கின்றனர் என முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் சனிக்கிழமை நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடிய போதும் அதனையும் மீறி அந்த சட்டத்தை அமுல்படுத்தினர். பின்னர் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தற்போது ஆட்சியில் உள்ளவர்களும் பல இன்னல்களை எதிர்கொண்டனர். பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்போம் என வாக்குறுதி வழங்கி தற்போது ஆட்சி அமைத்துள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை அமுல்படுத்த முயல்கின்றனர். இது மிகவும் பயங்கரமான சட்டமாக உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தினால் தடுக்க முடியாது. அதற்காக அந்த சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் போதாமையால் உள்ளதால் தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தினூடாக அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தவே புதிய சட்டமூலத்தை கொண்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்தார். அனுர அரசு ராஜபக்சக்களை பற்றியும் அவர்களின் சகாக்களை பற்றியும் எப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பதுடன் அவர்களை சிறையில் அடைப்பதிலேயே குறியாக இருக்கின்றது என புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன கடுமையாக சாடியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுர அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் பழிவாங்கலிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஓர் அரசின் பணி அரசியல் எதிரிகளை சிறைக்கு அனுப்புவதல்ல. இத்தகைய கீழ்த்தனமான அரசியல் கலாச்சாரம் நாட்டுக்கு எவ்வித நன்மையும் தராது. ராஜபக்சக்களை பழிவாங்குவதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இந்த அரசு இயங்கி வருகிறது. ஏனென்று மகாசங்கத்தினர், அரச ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக வீதியில் இறங்குகிறார்கள் என்பதை அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மக்கள் அதிருப்தி ஏன் எழுந்துள்ளது? மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயற்படுவதை விடுத்து பழிவாங்கல் அரசியலில் ஈடுபட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மக்கள் வழங்கிய ஆணையை முறையாக பயன்படுத்தி நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர பழைய பகைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது என ரோஹித அபேகுணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசின் கொள்கை விடுதலை புலிகள் அமைப்பின் சிந்தனையுடன் ஒத்ததாக இருப்பதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனது இங்கிலாந்து பயணத்தின் போது கேம்பிரிட்ஜ் யூனியன் அமைப்பில் நடைபெறவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அதன் வெளிநாட்டு வலையமைப்பு இன்னும் சிந்தனை ரீதியாக செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார். இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா உள்ளிட்ட பகுதிகளில் தனி மாநில கோரிக்கையை ஆதரிப்போர் இருப்பதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ருகுமார் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்தை மேற்கோள் காட்டி அவர் அரசின் சிந்தனை திசை குறித்து கேள்வி எழுப்பினார். தெற்கில் உள்ள புத்த மதத்தவர்கள் அனுராதபுரம் வழியாக சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை என்ற கருத்து கவலைக்குரியது என அவர் தெரிவித்தார். இலங்கையின் தேசிய கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரிட்டனுக்கு செல்லும் நிலையில் அங்குள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் வரவேண்டாம் என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.